என்னுடைய முதல் டெரஸ் கார்டன் இது. இப்போ நம்மளுடைய மாடி தோட்டம் வந்து சுற்றி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டாக வந்து இந்த மாடி தோட்டம் வந்து பண்ணியிருக்கிறேன். எனக்குமே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஐடியாலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்ச ஐடியாஸ், அப்புறமா யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் நானுமே வந்து இந்த மாடி தோட்டம் வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு சக்ஸஸாக வந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே மாடி தோட்டம் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்னதான் வீடியோ பார்த்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம அதை செஞ்சு பார்க்கக்கூடிய டைமில் தான் அதில் என்ன தப்பு பண்ணுறோம், என்ன இது பண்ணுறோம், அதை கரெக்ட் பண்ணணும் எல்லாமே நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த தப்புகள் வராமல் நம்ம வந்து மேக்ஸிமம் செடிகள் எல்லாமே வந்து நம்ம வந்து பாதுகாத்துடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு மாடி தோட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து நான் வந்து சரி பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எனக்கு இந்த மாடி தோட்டம் முதல் பண்ணப்போ எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இதுலேருந்து நிறைய நன்மைகளும் எனக்கு கிடைச்சிச்சு. நிறைய காய்கறிகள், கீரைகள் எல்லாமே எனக்கு நிறைய கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அறுவடை பார்த்தீங்கன்னா பாலக்கீரை. அது வந்து நான் வந்து பாலக்கீரை வந்து பன்னீர் பாலக் மசாலா வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கீரை தான். இந்த சிவப்பு கீரை வந்து நிறையவே நான் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன். இது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறப்பவே வந்து பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா காலிஃப்ளவர் இது வரைக்கும் இன்னும் பூ வரல. ஆனா வந்து அந்த பூ வரக்கூடிய ஸ்டேஜ் வந்து ஆயிடுச்சு. இவ்வளவுதான், இதுக்கு மேல வளராது. இனி வந்து அடுத்து வந்து பூ வரக்கூடிய ஸ்டேஜ் தான். அப்புறமா தக்காளி அதே மாதிரி பூ, காய், பிஞ்சு அந்த மாதிரி வந்து அப்படி நிறைய வெரைட்டில நிக்குது. உங்களுக்கு வந்து தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு 6-7 தக்காளிலாம் வச்சு விட்டுட்டீங்கன்னா எல்லா காயும் வந்து ஒரே டைமில் நம்மளுக்கு வந்து பறிக்க முடியாது. டெய்லி வந்து நமக்கு வந்து அப்படியே வந்து ஒரு 2 பழம் 3 பழம் தக்காளி பழம் வந்து அப்படியே வந்து பறிக்கிற மாதிரி கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அது பழுத்துட்டே இருக்கும். நான் வந்து வாங்கின விதை பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் தான். ஆனால் அந்த பாட்டிலே வந்து 2 விதமான தக்காளி வந்து எனக்கு காய்ச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஒன்று வந்து நாட்டு தக்காளி, இன்னொன்று வந்து ஆப்பிள் தக்காளி. நான் டிஃப்ரெண்டாலாம் சீடு போடலை, ஒரே பாட்டிலில் உள்ள அந்த சீடு தான் போட்டேன். ஆனால் எனக்கு வந்து பாதி தக்காளி வந்து ஆப்பிள் தக்காளி வெரைட்டியில் வந்துருச்சு, பாதி வந்து நாட்டு தக்காளியில் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி இலைகள் வந்து காய்ந்து வரக்கூடிய டைம்ல தான் வந்து அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த உருளைக்கிழங்கு வந்து என்னோட பார்ட்டே கிடையாது, கம்ப்ளீட்டா வந்து என்னோட பையன் தான் இது பண்ணது. அது வந்து அந்த உருளைக்கிழங்கு முளைக்க வச்சதுலேருந்து அது பண்ணது அவன் வந்து ஒரு பாலித்தீன் பேக்ல தான் இது வச்சிருக்கான். எல்லாமே அவன் தான். ஈவன் வந்து இந்த கிழங்கு வந்து எடுக்கிறது வரைக்கும் அவனோட வீடியோ தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து நான் வந்து இந்த பக்கத்தில் வந்து இதை பண்ண போது அவனுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அவன் வந்து பூண்டு, இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே அவன் தான் வச்சான். எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. வந்து அவன் இந்த உருளைக்கிழங்கு வந்து எடுத்துட்டு வந்தப்போ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் நாங்கள் வச்சோம், அவன் வச்சிருந்தான். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 600 கிராம் உருளைக்கிழங்கு வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிது. இதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா செலவுகள் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் வீட்டிலேருந்து ஒரு உருளைக்கிழங்கு பாதி வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுதான். அது முளைச்சதுக்கு அப்புறமா உரம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து கம்போஸ்ட் பண்ணுற அந்த உரங்கள் அப்படிதான் நாங்கள் போட்டோம். வேற ஒன்றும் வித்தியாசமாக இதுக்கு எதுவுமே நாங்கள் சேர்க்கல. இது வந்து எதுவுமே செலவே நம்ம பண்ணாமல் வந்து கிடைக்கக்கூடிய காய்கறி. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மாடி தோட்டத்தில் இந்த அளவு கிடைச்சிருக்குன்னா வந்து நம்ம நார்மலாக தரையில் வைக்கிறோமோ இன்னுமே நிறைய வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பீன்ஸ் வந்து நான் இந்த ஊரில் உள்ள பீன்ஸ் நான் வந்து வாங்கி வச்ச வெரைட்டி. இவ்வளோதான், ரொம்ப குட்டியாக ஒரு செடி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நிறையவே வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பச்சை மிளகாய். இது வந்து சவுதி பச்சை மிளகாய் தான். இது யூஸ்வலாக வந்து ரொம்ப காரமாக இருக்காது நம்ம சாப்பிட்ற பச்சை மிளகாய் மாதிரி. ஆனால் இங்கே வந்து அவங்க ஸ்பெஷலாக வந்து இதுதான் எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க. சவுதிஸ் எல்லாம் கப்சா ரைஸ் அந்த மாதிரி எந்த ரைஸ் கொடுத்தாலும் இந்த பச்சை மிளகாய் வந்து அது பக்கத்தில் வச்சு சைட் டிஷ்ஷாக வந்து கடிச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து அவங்களோட ஃபேமஸான சில்லி அது. இதுதான் வந்து நம்மளோட இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட இந்தியன் பச்சை மிளகாய். இது வந்து கடையில் வந்து நாங்கள் வந்து வாங்குறப்போ நான் வந்து பச்சை மிளகாய், பழுத்த பச்சை மிளகாய் கிடைச்சப்போ அதை வந்து காய வச்சு அந்த விதை போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி வந்து எனக்கு வந்துருச்சு. நான் காமிக்கிறேன் அது உங்களுக்கு. 2 விதமான பச்சை மிளகாய். அது ரொம்ப காரமானதான், நிறையவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பச்சை மிளகாய். வெண்டைக்காய் பார்த்தீங்களா எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்னு. குட்டி செடி தான், குட்டி செடியாக இருக்கிறப்பே வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சு.
இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு விதம், இது வந்து இன்னொரு வெரைட்டி. ஒன்று வந்து நல்ல டார்க் க்ரீனாக இருக்குது, இன்னொன்று வந்து கொஞ்சம் லைட் க்ரீனாக நீட்டமாக இருக்கும். ஸோ பச்சை மிளகாய் வந்து நிறையவே காய்க்க ஆரம்பிச்சிட்டு. இது ஆப்பிள் தக்காளி. ஆப்பிள் தக்காளி பார்த்தீங்களா, நிறைய அப்படி ஒரு கொத்துலே பார்த்தீங்கன்னா வந்து 6-7 தக்காளிலாம் வரும். சில டைமில் தான் வந்து ஒரு பூ அந்த மாதிரி உதிர்ந்துச்சுன்னா 3 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. மற்றபடி எல்லா கொத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 6-7 தக்காளி அந்த மாதிரி வந்து எனக்கு காய்க்க ஆரம்பிச்சிட்டுது. இந்த பீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நட்டு 1 மாசத்திலே வந்து காய்க்க ஆரம்பிச்சிட்டுது. இந்த கேப்சிகம் பாத்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி மிளகாய் இருக்கும்ல அந்த மாதிரி ரொம்ப நீட்டமா குண்டா அந்த மாதிரி சவுதி பச்சை மிளகாய் இந்த மாதிரி தான் உங்களுக்கு காய்க்கும். இது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால், இதுவும் வந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு கிளையில வந்து பூக்கும் ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நான் சொன்ன மாதிரி பூண்டு. அப்புறமா ஒரு பப்பாயா வந்து ரொம்ப ஆசைக்காக வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கிறோம். என்னோட ஃபேவரேட் முருங்கைக்கீரை வந்து எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ அதை எந்த வழியில் வந்து மாடியில் வைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு கம்பு கிடச்சப்போ இது வச்சுருக்கேன். அதுவும் முளைச்சி வந்திருக்கு. இந்த பாலக்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாட்டி வந்து இந்த ஒரே இதுலேருந்தே நான் வந்து அறுத்து எடுத்துகிட்டே திரும்ப இந்த மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிது. இது வந்து என் பையன் வந்து கேரட் வச்சுருக்கிறான். இந்த பாட்டில் எனக்கு அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி கேரட் இதெல்லாம் வைக்க ரொம்ப இஷ்டம். இந்த பூண்டோட இலை வாடினோடனே இவன் என்ன பண்ணிட்டான்னா என் பையன் வந்து அதை வந்து எடுத்துட்டான். ஆனால் வந்து அந்தளவு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ பெரிய பல்ப்பு வரல. பட் ஓகே, ஆனால் வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். அது பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செலவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து அதை நட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரே ஒரு பல்ப் எடுத்து முளைக்க வச்சுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றினா போதும். எப்பயாச்சும் காய்கறி வேஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு நீங்கள் போட்டு கொடுத்தாலே போதும், வந்து சூப்பராக வந்து பூண்டு வந்துடும். ஏன்னா வந்து இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி வந்து இருக்கிற இடத்துல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பிளேஸ் இல்லைன்னா குட்டி குட்டி தொட்டியில் இந்த மாதிரி வந்து பால்கனியில் இல்லைனா வந்து மாடியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து கொஞ்சம் தொட்டிகள் வைங்க, நீங்கள் நிறைய வைக்காதீங்க. ஏன்னா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். நிறைய வச்சுட்டோம்னா நமக்குமே எப்படி வந்து என்னதான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலுமே மேனேஜ் பண்ணுற ஐடியா கண்டிப்பாக வராது. அதை வந்து நம்ம வந்து செய்ய தான் நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதை பற்றின ஃபீட்பேக் வந்து எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.